தேவையான உப்பு போட்டுரு. இதில் இதை வளர்த்து போட்டுருல. சாம்பாரில் சாம்பார் இல்லை, குழம்பு எதில் பண்ணோம். நெய்ச்சோறு. அண்ணன் பிறந்தநாள் ஸ்பெஷல் சமையல். என்னது என்னது என்ன செய்ய போகிறோம்? நெய்ச்சோறு. நெய்ச்சோறு. அதுக்கு ஆரம்பமாக தால்சா ரெடி பண்ணுறோம். பருப்பு தால்சா. சொல்லு. பருப்பு தால்சா. தால்சா. தால்சா என்னது? தாளிக்கிறது தானே. தாளிக்கிறது. சும்மா தாளிக்கிறது. அப்பா கறிப்பத்தியா பாருங்க. யாருமா கொண்டா. இன்னைக்கு எங்கள் நித்திஷ் அண்ணன் பிறந்த நாள் விழா. அதற்கு எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் நெய்ச்சோறு. மைக் பிடிச்சி பேசிட்டேன். என்ன புரியுதா? சண்டே ஸ்பெஷல். அதுக்கு ஆரம்பமாக இப்போது பருப்பு தால்சா ரெடி பண்ணுறோம். யாரு? ஏன் நான் தான் இங்கே என்ன பாட்டில் ஒன்றும் இருக்காது. இங்கே உங்கள் அக்கா என்ன தேங்கண்ணே ஒரு வீடு தான் இருக்கும், 2 வீடுனா பிறகு பாதி பொருள் அங்கே இருக்கும், பாதி பொருள் இங்க இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. சொல்லுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு. இந்த கடுகு 2 போடு. போடு. என்னன்னு போடு. இந்த மசாலா பொடிலாம் இங்கே இல்லைல்லாமா. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். ஏன் தெரிச்சிட்டு நெத்தில? அதுக்குனா தெரிக்காது. இந்த புளியகரை போதும் போதும், ரொம்ப கரைக்காத. போதும். 3 வத்தல். கருவேப்பிலை போடணும். எடு. எங்க இருக்கு? அந்த இருக்கு பாரு. அந்த இருக்கு. போடு. போட்டு கொஞ்சம் காயம் போட்டு போதுமா? போடு. கருவேப்பிலை. கொஞ்சம் காயம் காயப்பொடி. காய் நீங்களே அளவு பார்த்து போட்டீங்க. காயப்பொடி கொஞ்சம் போடுமா. போடு. நீங்க போடு. பெரியப்பா சொல்லு. போடு. போதும். என்னது? சின்ன வெடியை எடுத்து போடணும். நீங்க தான் செய்யணும். எத்தனை கத்திரிக்காய்? 3 கத்திரிக்காய். 3 4 எடு. இது வெட்டல. இப்படி வந்துட்டாமா. இது வெட்டல. பெரியங்க போட்டால் நல்லா இருக்கும். கடியங்கண்ணா கழுவுமா. கத்திரிக்காய். புளி இதில் ஊற்று. கரைச்ச புளி. அது வேக வச்ச பருப்பு அரைச்சிட. வேக வச்ச பருப்பு, பூண்டு, அது கூட ஊற வச்ச புளிஞ்ச புளி. ஒரு சொம்பு ஊற்றணுமா? ஊற்று. மசாலா பொடி மூட்டை போட்டு லேச வறுத்து உள்ள போட்டு அதை வேக வச்சு இறக்கி வச்சிருக்கேன். பருப்பு குழம்பா இல்லை கறி குழம்பா? சாம்பார். காய்கறி குழம்பு. வீட்டில் அரைச்ச மசாலா பொடி போடு. 2 ஸ்பூன் எடுத்து போடு. இதுலையா அதுலையா? எதுனாலும் போடு. உள்ள அள்ளி போட. அப்படி கொஞ்சம் போல. உள்ள அள்ளி போட்டுக்கலாம். வதக்கியாச்சு. உள்ள அள்ளி போட்டுக்கலாம். வதக்குனதை உள்ள அள்ளி போட்டுக்கலாம். சரி. நான் ரொம்ப பெரிய போட்டு வச்சுருட்டா. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. அடுத்தது நெய்ச்சோறு. மேலப்பாளையத்துல இதாட்ட ரொம்ப ஃபேமஸ் நெய்ச்சோறு. ஆமாம். நிறைய கல்யாணத்துல இதான் வைப்பாங்க. கிராம்பு. இது வந்து ஏதோ சொல்லுவாங்களே, இது கசகசா. அன்னைக்கு ஏதோ இதுக்கு ஈஸ்ட். சரி. வெங்காயம் வெட்டிட்டாலும் கேளு. கசகசா. அந்த நெய் கொண்டாமா. நெய் கொண்டாங்க. இன்னொரு பாக்கெட்டு கேளு. உடைக்காத பாக்கெட் இருக்கு. இது மாடக்கு உடச்சி ஊற்று பார்ப்போங்க. விட்டு.
இவ்வளோ நெய் போக என்ன ஊற்ற வேண்டியிருக்கான்? ஆமாம், நெய் 100 தேங்காய் 100 அவ்வளோதான். நெய் ஊற்றிக்கிடலாம், தேங்காய் ஊற்றிக்கலாம். ஊற்று, நெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையுமா? ம். நம்ம ஊருக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை நெய் சோறு தான் நம்ம வீட்டில். நம்ம வீட்டில் இல்லை வதங்கின பிறகு தான் எல்லாம் போதும். அப்போ முதல்ல போடக்கூடாதா? உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாமா? போட்டேனே. ஒன்றும் இல்லை, மேட்டாப்பில் தானே இருக்கு, எடுத்துருங்க. அப்படியா? ம், சரி போதும். குழம்பு கொடுத்து போதுமா? கொஞ்சம் மசாலா பொடியில் எங்கே வைக்கணும்? கிராம்பு வச்சிட்டேன். அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டை. பிரிஞ்சி எல்லாம் போடணுமா? இல்லை இல்லை இல்லையா? போலாம். ஆமாம், என்னன்னே தெரியாது. பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஏலக்காய், புளிஞ்சு கல்பாசி. மாற்றி மாற்றி சொல்லுவா. கல்பாசி. அப்படி ரிவர்ஸில் இருக்கும். ஐயோ தப்பா சொல்லிட்டுனேன். வா. அவர் தான் உடம்புல வந்துருப்பா. நான் போடுறேன். நான் போனேன் பிரிப்பா. இது என்னது? இது வந்து ஜாதி பத்திரி. ஜாதிக்காவுக்கு மேலே இருக்கும். இது இந்த இதுதான் கொல்மான் பாருங்க. குறை இக்கட கிராம்பு இவ்வளோ வேண்டாமா? அப்படியா போடலாம். வேற மாஸ்டர் எதையும் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்கோம். இல்லை இன்னைக்கு கத்திரிக்காய் தலைகளை தான் செய்யுது. எதுக்கா? கத்திரிக்காய் தலைகளை செய்யுது இன்னைக்கு. அந்த பக்கம் தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. தின்னுமுடி நீங்க சொல்லுங்க, நான் வாங்க. ஆமா, நீங்க சொல்லி போட்டுருங்க. வெங்காயம் வதங்கி விட்டது. ம். வெங்காயம் வதங்கிட்டு நம்ம இப்போ தக்காளி மிளகாய் போடலாம்னு சொல்லி. வெங்காயம் வதக்கிட்டு இப்ப தக்காளி மிளகாய் போடலாம். 10 கிலோ போட்டுருவியா? போடலாம். தட்டு 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 தட்டிடுங்க. இது கூட தூக்கி தட்ட முடியாது உனக்கு. ம், போட்டோம். காலையில சமோசா சாப்பிடல, அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது ஏன் பண்ணுங்க? யார் சொன்னா? ஏமாங்கே நான் என் காலையில சாப்பிடல. மாவு உரசிட்டு இருந்தேன், அதனால சாப்பிடல. தெரியல, மாவு வருஷம் அப்படியா? மசாலா அரைக்க போறோம். இஞ்சி, பூண்டு, ஜாதி பத்திரி, பத்திரி, பட்டை, இது என்னது? அன்னாச்சி பூ. எனக்கு குழம்புது பயங்கரமா. அரைச்சிட வேண்டியதானா? இது இல்லைம்மா, நான் பார்த்தேன். அண்ணி அப்படியா? பெருஞ்சீரகம்னா சோம்பு. நான் சீரகம் வந்துச்சுல, அதனால சீரகம். பார்த்தாச்சு போடுங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், மல்லியும் புதினாவுமா? மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். எங்கேருமா இந்த இஞ்சி பூண்டு உள்ள போட்டுக்கலான்னு சொல்லி போடு. அரைச்சி வச்சு இஞ்சி, பூண்டு, அந்த மசாலாக்களை எல்லாம் போட்டுக்கலாம். இது லேட்டாகும். நான் பெரிய அடுப்புனா சர்வனி. சின்ன அடுப்பா? நம்ம சின்ன அடுப்பு தான். இதில் பெரிய அடுப்பு இருக்குமா? ஆனால் அப்போ சர்வனி கொதிக்க வச்சிடலாம். 2 நிமிஷத்தில் வேக வச்சுட்டு திறந்துடலாம். சக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. போட்டாச்சா? சொல்லவே இல்லை. நான் போட்டதுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன், பெரியப்பா போட்டதுக்கு அப்புறம். நாலு சரியா? ஆமா. இப்படிதான் சூடு பண்ணி வச்சிருக்காங்க, இன்னும் ஆஃப் பண்ணல. அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? பெரியப்பா தால்சா ரெடியா? தலசா கொஞ்சம் கொதிக்க விடணும். இன்னும் எல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம்ல, வெள்ளை போடலாம். கஷ்டப்பட்டு ஓடுவோம். அப்போ நீ வெள்ளாடி அங்கே நிற்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக தனி ஊர் கொடுமா, 2 மணி நேரம். இப்படி மெதுவாக குடிடா. நேரத்தில் கொடுக்கும் பாரு இல்லையா? அந்த ரெட் கலர் சொம்ப காணும். மேலே படித்தா பாரு. ஏல வாழை எப்படியும் கீழே வந்து தானே ஆகணும். நீ ஊதி குடிச்சுக்கோரு. சுடு. ஊற்று ஊற்று ஊற்று. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த உப்பு கல் உப்புங்க எங்கே இருக்குங்க பார்ப்போம். மூடி வச்சுக்கலாம். ம், தேவையான உப்பு போட்டுரு. இதில் இதை வளர்த்து போட்டுருல. சாம்பார்ல சாம்பார் இல்லை, குழம்புது எதில் பண்ணோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சரி. ம். இவன் பிறந்த நாளுக்கு தான்.
சமைப்பாள நல்லா உன் பிறந்தநாள் சமையல் தான். ஆமா, ரைட் பண்றது சாப்பிடுறது பிறந்தநாள் போய் தௌசண்ட் பண்ணிட்டு பேண்ட் அதுக்கு ஆயிரும். கழிச்சு ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிடுச்சு. சரி, அப்ப தாளிச்சு ஆஃப் பண்ணி வேண்டியதான். இப்ப இது எப்ப அரிசி போடணும் தெரியாதா? ஏன்னா கொதிக்கல. என்னய்யா? பா அரிசி போட்டுக்கலாம் விட. நீங்க போடுங்க. அது தண்ணி இல்லம்மா, குடத்துல தான் போடணும். குடத்துல போது ஃபில்டர்ல இது தண்ணி ஊத்துற. அண்ணா இருக்கு பாரு. ஃபில்டர்ல நீ தான் ஊத்து. அண்ணா இருக்கு பாரு. அங்க 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 வந்துட்டா. இதுயா ஆமாம் அப்படியா? எல்லாம் ரெடி. நெய்ச்சோறு தயார். அதுக்கு கிரேவி, மட்டன் கிரேவி செஞ்சு. ஆமா, மட்டன் கிரேவி யார் வச்சது? பெரியமாச்சு. அந்த கேப்லயே பெரியமா வச்சுட்டாங்க. இந்த கேப்ல இல்ல, அரிசி வேற கேப்ல. அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு. இல்ல இல்ல, நம்ம மூடி வச்சிருந்தா தெரியுமா கொதிக்கணும் அப்புறம். இந்த உரல் தூக்கி வைங்க. ஃபிளாட் பாஸ்ட் வெயிட் தாங்காதோ? அம்மியை தூக்கி வைக்கணும். மேலே ஏறி உட்காந்துக்க. மேலே வெயிட் ஏதோ வைக்கணும். டேடி தான் தூக்கி வைக்கணும். வெயிட் தாங்க. என்னோட நீங்க தான் வைக்கணும். நீங்க எவ்வளோ? பானையிலே தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்கப்பா. பெரியப்பா எவ்வளோ? தண்ணி ஊத்தி மேல வைக்கிறது. தள்ளுங்க. அவ்வளோதான், ஒரு அரை மணி நேரம் தம் போட்டு எடுத்துட்டோம்னா நைஸா ரெடி. ஆமாம், அன்னை பிறந்தநாளை கறியோட கொண்டாடுவோம். எப்படி இருக்கு? பிறந்தநாள் பாய்ட்ட கேளு எப்படி இருக்குன்ட்டு. என்னது நல்லா இருக்கு? சரி, அது என்ன? நல்லா இருக்கு, குழம்பு நல்லா இல்ல. பெரியப்பா நீங்க வச்சு குழம்பு நல்லா இல்லையா? அப்படியால பறிப்பா வச்சா நெய் சோறு வச்சிருக்கா? vlog முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பிறந்தநாள் பைக்கு விஷ் பண்ணிருந்தேன். பாய்.